ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன வாங்கியிருக்கேன்னா, ஒண்டர்செஃப் பிராண்டோட நியூட்ரி பிளெண்டர் தான் வாங்கியிருக்கேன், ஒயிட் கலர். இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்குறப்ப 1900லேருந்து 2000க்குள்ளே அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது முன்ன பின்ன கொஞ்சம் மாறலாம். அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்புறம் இது வாரண்ட்டி வந்துட்டு 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 4 இது பண்ணலாம்: ஸ்மூத்தீஸ், ட்ரை மசாலாஸ், சட்னிஸ், அப்புறம் இந்த ஜூஸ் போடுற மாதிரி பிளெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா, 2 அந்த ஜார் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு மோட்டார், அதுக்கு வந்துட்டு 2 கேப், இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, அவசரத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அதோடைய கேப் இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நல்லா காம்பேக்டாக இருக்குது. ட்ராவல்க்கெலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் என்ன கேட்டால். அப்புறம் வந்துட்டு அதோடைய ஒரு குக் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே நிறைய ரெசிபீஸ் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டே டு சண்டே வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அதோட வாரண்ட்டி கார்டு, அப்புறம் வந்துட்டு இந்த யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் வந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த ஜார் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜார். இது வந்து 500 ml, அது வந்து 300 ml, அவ்வளோதான். அது வந்து 2 ஜார் தான், அதுக்கு 2 இது. நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். ஒரே பிளேட் வந்து மாற்றி ஜாருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகுது. இதுக்கு வந்து 2 கேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸாக இருக்க மாதிரி, இந்த ட்ரை மசாலாலாம் நம்ம அரைச்சோம்னா அந்த ஹோல்ஸ் இது பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக இது ஜஸ்ட்டு நார்மல் கேப், இது ஒன்று, அவ்வளோதான். டக்குன்னு நம்ம ஜூஸ் போடுறோன்னா க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து அது நல்லாவே யூஸ் ஆகுது. ரித்வா பாருங்க, இப்போ வந்துட்டு அந்த கேப் அது உள்ளே போட்டிருக்கான். நான் கவனிக்கவே இல்லை சுத்தமாக அந்த வீடியோ எடுக்கிறதுல. அங்கேயும் எவ்வளோ நேரம் தேடிட்டேன். மேலே இருக்கிற கேப் எடுத்துட்டான். அந்த கேப் மட்டும் உள்ளே இருந்துச்சா, என்னால் தேடி அப்புறமா தான் அந்த வீடியோ போட்டு பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். சரி, இப்போ வாங்க நம்ம ஒரு டெமோ மாதிரி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ ஜூஸ் போடுறேன். இதில் நிறைய ஜூஸ் நான் இப்போ போட்டுட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன். எல்லாம் கம்மியான குவான்டிட்டி தான் போடுறேன் ரித்வாக்காக. கொஞ்சமாக சுகர், அப்புறம் மேங்கோ, பால், இதுதான் ஊற்றிருக்கேன். இந்த பிளெண்டுன்னு எழுதியிருக்கு பாருங்கள், அதுலேயே எழுதியிருக்க பிளெண்டு கிரைண்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து போட்டுடலாம். அதில் அப்படியே லாக் பண்ணணும். ஒரு சத்தம் மாதிரி வரும், அப்போ தான் லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அதுலேயே தெரியும் உங்களுக்கு நீங்கள் போடுறப்பயே. அவ்வளோதான், டக்குன்னு பிளெண்ட் ஆகிடுது. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா பிளெண்ட் ஆகிடுது. நான் இப்போ வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. நம்ம நார்மல் மிக்ஸி ஜாரில் வச்சா இந்த மாதிரி வரவே வராது. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக, எல்லா ஜூஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிடுது. இப்போ அடுத்து வந்து ஒரு ட்ரை மசாலா அரைக்கலாம். இது நான் வந்து ரசத்துக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இல்லை சட்னி அதெல்லாமே செஞ்சுருக்கேன், நல்லா வருது. ஏன்னா கொஞ்சமான மசாலா அரைக்கிறதுனா கஷ்டம். ஸோ அதனால நான் அதை ட்ரை பண்ணலான்னு இதில் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லாக் ஆகிற சத்தம் கேட்கும். இந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னா ஆன் பண்ணுங்கள். அரைச்சிருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான், உங்களுக்கு நல்லாவே அரைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். இன்னொரு திங் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கண்டினியூஸாக ஓட விடக்கூடாது இந்த பிளெண்டரை. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இதாகாது. கொஞ்சம் விட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு கேப் கொடுங்க. இது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு இல்லை, இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது லைஃப் வரும். அதுக்காக தான் அதிலே சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸாக ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஓட விடக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா பல்ஸ் ஆகிடுது. அது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது லைஃப் வரும். அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ டெமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.